ஹி வாஸ் சம்மன்டு. ஃபைல்ஸை தூக்கி போட்டிருக்காங்க. ஏற்கனவே நடந்தது. நமக்கெல்லாம் தெரியும். 8 மந்திரிங்க, பழைய மந்திரிங்க இடி ரேடாரில் இருக்கான். தமிழ்நாட்டை 4.5 வருஷம் சூறையாடியவர்கள் அதற்கான விலையை கொடுக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பேசாமல் இனிமேல் அதிகாரத்தை கைப்பற்றுறது, ஆட்சியை கைப்பற்றுறது, புரட்சி தலைவர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சின்ற இந்த சவடால் பேச்செல்லாம் இனிமேல் அதிமுக எடுபடாது. அடித்த கொள்ளையை, அடித்த காசை காப்பாற்றிக்க தான் இனிமேல் அதிமுக. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு குறிப்பாக எடப்பாடி பீரியடில் அந்த 4.5 வருஷம் நடந்த ஆட்சியில் நடைபெற்ற மிக மிகப்பெரிய ஊழல்கள் இவற்றை இதுதான் இன்றைக்கு இவர்களை எதிர்கட்சியாக செயல்பட விடாமல் முடக்கி வச்சிருக்கு. பிஜேபியை எதிர்த்து மட்டும் இவங்க அமைதியாக இல்லை, தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்தும் அமைதியாக இருக்காங்க. பிஜேபி எங்கே எதிர்த்தாங்கன்னு கேட்குறாங்க. திமுகவை எங்கே எதிர்த்தாங்க? பிஜேபியை எதிர்காட்டி கூட புரிஞ்சுக்கலாம், நாளைக்கு அவங்க கூட போய் சேர போகிறான். ஓகே, டிவிஎஸ்சியை காரணமாக கையில் வச்சுக்கிறதால திமுகவையும் உங்களால் எதிர்க்க முடியலையே. அப்போ அவங்க அமித்ஷா கூப்பிட்டு பேசினோடனே அவர் இத்தனை 1.5 வருஷமாக என்ன டைலாக் விட்டார் அவர்? ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னார்.